மேஷராசி மேஷ லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். மேஷ ராசிக்கு உச்ச செவ்வாயின் பலன்கள் ரொம்ப நாள் கழிச்சுங்க. ராசியாதிபதி ராசிக்கு 10ல் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு எப்படி இருக்க போகுது? மேஷராசி கடந்து வந்த பாதை என்ன, என்னென்னலாம் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள், என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் நீங்க கடந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க, கிரகங்கள்லாம் உங்களுக்கு என்ன தர்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க, நிச்சயமாக பார்க்கலாம். மேஷராசி அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் தைரியம் தரக்கூடிய ராசி. இது நீ பண்ணு, கண்டிப்பா ஜெயிச்சிருவ, மனசு விட்டுறாத, எப்படியும் திரும்பி நம்ம மேலே ஜெயிச்சு வந்துடலாம், இந்த மாதிரி மோட்டிவேஷ்னலா யார் பேசுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷம்தான். அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறதுல இவங்கள மாதிரி கில்லாடி யாருமே இருக்க முடியாதுங்க. ஆனால் அப்பேற்பட்ட நபர்கள் கூட நைட்டானா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம பண்ணுறது சரிதானா அப்படின்னு தூங்கும்போது ஒரு விஷயங்களும் யோசிச்சுட்டே இருக்கீங்க. இன்னைக்கெல்லாம் பல பேர்கிட்ட நான் பண்ணுறது கரெக்டு தானா, நான் செய்கிறது கரெக்டு தானா, நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா யோசிச்சு சொல்லுங்கள், அவசரத்தில் நான் முடிவு பண்ணலையே, இந்த மாதிரியான வார்த்தைகளை டெய்லியும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எல்லா வழியிலையுமே இடுக்கு அப்படிங்கிற பிரச்சனைகள் ஏதாச்சும் ஒன்றுனா இந்த குழந்தை மாதிரி பதறி போகக்கூடிய குணம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷம். ஆனால் பார்க்குறக்கு எப்படி இருப்பாங்க, அப்படியே பேசுகிறத பார்த்தீங்கன்னாவே அப்படியே என்ன இவங்க இவ்வளோ பெரிய கோவக்காரங்களா, இப்படிலாம் இருக்கிறாங்களே அப்படின்னு தோணும். ஆனால் மனதளவில் ரொம்ப குழந்தை மாதிரி சாந்தமானவங்க. குழந்தைகளை பார்த்தா இவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். குழந்தை தன்மை ரொம்ப அதிகம். நீங்கள் மேசத்துக்கிட்டெல்லாம் போயிட்டு ரொம்ப நாட்கள் பழகுனீங்கன்னா தான் இவங்களுடைய குழந்தை தன்மைகள் வெளியே தெரியும். 20 வருஷம் 30 வருஷம் பழகுனீனாலும் இந்த மேலோட்டமாக பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி விஷயத்த கண்டே பிடிக்க முடியாதுங்க. ஆனால் ரொம்ப க்ளோஸாக பழகிட்டா உயிரே கொடுக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது மேஷம். வீழ்ந்தாலும் எழுந்து நிற்கக்கூடிய ராசின்னு தைரியமாக சொல்லலாம். ஏன்னா தைரியத்திற்கான காரக கிரகம் இங்கே செவ்வாய். இந்த ராசியை பொறுத்தவரையும் ஆட்சி பலம் பெற்று சூரியன், அதிகாரத்துக்கான காரக கிரகம் சூரியன் உச்சம் பெற்று சனீஸ்வர பகவான் பொருளாதாரத்துக்கான காரக கிரகமும் நல்ல ஒரு செழுமைக்கான காரக கிரகம் சனீஸ்வர பகவான் இங்கே நீசமாகிறார். அப்போ ஃபஸ்ட்டு என்ன நிற்கும், நீ கோவப்பட்டுட்ட, நீ பேசாத வார்த்தைகள்லாம் விட்டுட்ட, அதனால தான் உனக்கு இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி காயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ராசி தான், ஜெயித்த ராசி தான், வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் முன்னேறி ஜெயிச்சு தான் நிறைய அவமானத்தையும் பட்டிருக்கீங்க. இந்த வாழ்க்கை நீங்கள் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறது சாதாரணமானது இல்லை மேஷத்தை பொறுத்த வரையும். இதே மாதிரி வேற எந்தாவது ராசி நபர்களுக்கு நடந்திருந்தா இந்நேரம் உங்களை மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. டைம்ஸ் தட் கேன் ஹீல் எவ்ரி திங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ராசியை பொறுத்த வரையும் தான் இருக்குது. பொருளாதாரத்தில் கடுமையான வீழ்ச்சியை சந்திக்கும் போதும் கூட திரும்பி மனம் தளராமல் தொடர்ந்து யார் போராடிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் ஒருத்தருக்கு ஒரு நேரத்தில் விட்டுருவாங்க, கை விட்டுருவாங்க. என்னால் இது பண்ண முடியல, என்னால் இது செய்யவே முடியல அப்படின்னு. இந்த சோம்பேறித்தனம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் சுறுசுறுப்பு, ஒரு விஷயத்தை மௌனமாக நின்று சாதிக்கக்கூடிய திறமை 100% மேஷராசி மற்றும் மேஷ லக்னம். அதனால தான் தொழிலில் எவ்வளோ போட்டிகள் இருந்தாலும் எவ்வளோ பொறாமைகள் இருந்தாலும் நின்று அந்த இடத்துல சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எப்பவுமே மேஷத்தை பொறுத்தவரையும் சுய கௌரவத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது என்ன விஷயமா இருக்கட்டுங்க, தொழில் இருக்கட்டும், திருமண வாழ்க்கை, தனக்கு பிடிக்குதோ இல்லையோ இந்த கௌரவத்திற்காக வாழ்கிறேன். நான் வெளியே எனக்கு 1000 பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் நான் கௌரவத்திற்காக வாழ்கிறேன். இன்ன வரை என்னுடைய விஷயம் வெளியே தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக இண்டிகேட் பண்ணுவாங்க. இன்றைக்கெலாம் அதான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. மேஷத்தை பொறுத்தவரையும் நம்ம ஜாதகத்தை பார்த்தோம், 2023 பார்த்தோம். அவர்கிட்ட சொல்லியிருந்தோம், நீங்கள் கௌரவத்திற்காக வாழ்கிறீங்க சார் திருமண வாழ்க்கை, நான் ரொம்ப கசப்போடு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மேடம், நீங்கள் சொன்னது 1000% நிதர்சனமான உண்மை. நான் கௌரவத்திற்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் ஜாதகத்தை பார்த்தோன்னே சொன்னேன் அவங்க கிட்ட தெளிவாக, இந்த ஜாதகத்தை உங்களை தவிர வேறு யாருமே வாழ முடியாதுங்க இவங்க கூட அப்படின்னு. நிதர்சனமான உண்மை மேடம், நானாக இருக்கங்காட்டிக்கு இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன். மற்றவங்களா இருந்தால் இந்த மாதிரி கொண்டு போவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன் கடவுள் மட்டும் எனக்கு இந்த மாதிரி சோதனைகளை கொடுத்துட்டே இருக்காங்க, நான் இதெல்லாம் தாங்கிக்குவேங்கிறனாலையா அப்படி கேட்டோன்னே கடன்னு அழுக ஆரம்பிச்சிட்டார். 10 நிமிஷம் எமோஷ்னலில். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து போராடிட்டு கிடைக்காது எனக்கு வராது அப்படின்லாம் விட்டுட்டு போகவே மாட்டாங்க மேஷம். தொழில் வரலையே, அந்த தொழிலே நின்று ஜெயிச்சு அந்த தொழிலை எல்லாத்த விட நல்லா கற்றுக்கிட்டு அதில் திறமையாக செய்யக்கூடியவங்க. திருமண வாழ்க்கையா கடவுள் எனக்கு நம்ம கொடுத்துட்டாரு, நம்ம எப்படியோ வாழ்ந்துடணும், இதை விட்டுட்டு ஓடக்கூடாது, எந்த விஷயத்தையுமே ஓடக்கூடாது. இந்த ஒரு பாயிண்ட் தான் மேஷத்தை பொறுத்தவரையும். காதலிச்சாலும் பாருங்க அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போகவே போகாது மேஷம். இந்த எமோஷ்னல் சப்போர்ட் அப்படிங்கிறது எப்பவுமே மேஷத்துக்கு தேவை. ஆனால் வெளியே பொறுத்தவரையும் ரொம்ப ஹார்டாக இருப்பாங்க.
வார்த்தையில டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க. ஆனா 10 நிமிஷம் கழிச்சு மன்னிப்பு கேட்பாங்க. அது யாருக்குமே புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா ஒரு வாட்டி மேஷத்தை பொறுத்தவரையும் எதிரியா ஆயிட்டா, அது எவ்வளோ நாட்கள், எவ்வளோ வருஷம், எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் போயிட்டே இருங்க, போயிட்டு வாங்க அப்படின்ட்டுருவாங்க. பிறர் சந்தோஷத்துக்காக தன்னுடைய சந்தோஷத்தை விட்டு கொடுத்து வாழக்கூடிய ராசி. இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கு பாருங்க, நல்லா சம்பாத்தியம் பண்ணிடுவாங்க. தனக்கு ஒன்று வேணும்னு வாங்க மாட்டாங்க. தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் தன்னுடைய வீட்டுக்காருக்காகவும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா போராடுவாங்க பொருளாதாரத்தில். எவ்வளோ தூரம் படிச்சது படிக்கல அந்த மாதிரி இல்லை, தன்னால் என்ன முடிஞ்சது அந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுவாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இந்த ராசியில் பிறக்கிறது ஒரு யோகம் தான். யோகம் பண்ணினவங்க தான் இன்னைக்கு இந்த ராசியில் பிறப்பாங்க அப்படிங்கிறது தைரியமாக சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப கடுமையான பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. யோகம்னு சொல்கிறீங்க எதுக்கு? எங்களுக்கு அடி வாங்குறதுக்கா? சனீஸ்வர பகவான் எங்களை கொடுமைப்படுத்துறாரு அதுக்கா? இல்லை எல்லாமே இல்லாமல் நாங்கள் எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோமே, வலிமை இழந்து நின்றுட்டு இருக்கோமே, இதுக்கு எல்லாத்துக்குமா அப்படிங்கிற உங்களுடைய சலிப்பு எனக்கு நிச்சயமாக கேட்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு வருட கிரகங்களுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. மேஷத்தை பொறுத்தவரையும் ஆள் இருந்தும் அனாதையாக தான் இருக்கீங்க. அந்த மாதிரி தான் ஒரு பொருளாதாரத்தில் பிரச்சனைகளை சந்திச்சு வந்துட்டு இருக்கீங்க. ஒரு பிரச்சனைகள் இல்லை. இன்னைக்கு சொல்ல முடிஞ்சால் எந்த இடத்துக்கு போனாலுமே தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனம். அது மேஷத்தை பொறுத்தவரையும் தெரியுமே, தொடர்ந்து போராடக்கூடிய குணம். ஒன்று தோல்வி அப்படின்னு விட்டுட்டு வெளியே வர மாட்டாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சவங்களே வேணும்னு அந்த தோல்வியில் மாட்டி விட்டுட்டு பிரச்சனைகளை பண்ணுறதுக்கு, அவன் பிரச்சனையில் போய் மாட்டிட்டோம், அவன் எப்போ விழுவான்னு காத்துட்ருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருங்க. மேஷத்தை பொறுத்தவரை நீங்கள் பாருங்கள், எவ்வளோதான் நீங்கள் தங்கமாக பழகுனாங்கன்னு சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் எவ்வளோ நல்லதாக பழகினாலும் கடைசியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை விளைவிக்காமல் போகவே மாட்டாங்க. சுற்றி இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு 4 பேர்கிட்ட பேசுகிறீங்க சுற்றியுமே, அந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் சற்றே ஒரு கொஞ்சம் காலத்துக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அவங்க கூட வந்துடும். இந்த சண்டையில் அவங்க விடக்கூடிய வார்த்தைகள்லாம் உங்களை ரொம்ப காயப்படுத்தும். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். மேஷம் அனுபவிச்சுட்டு இந்த பாதையை யாரும் புரிஞ்சுக்கல, யாரும் எதுவும் செய்யலை, சொந்த வீட்டில் இது என்னோட பணம் என்னோட வீடு, ஆனால் என்னால் அனுபவிக்க முடியல, இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய இருக்குது. இந்த நேரத்தில் செவ்வாய் உச்சமடையக்கூடிய 15 ஜனவரிக்கு மேலே ஏற்படக்கூடிய பலன்கள், ரொம்ப நாட்கள் கழித்து உச்சம் பெறாருங்க. இது ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. ஏன்? 4ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். ராசிநாதன் ராசியை பார்க்குறார். இதுக்கு மேலே இன்னும் வாழ்க்கையில் வேணும்? தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல். ஒரு விஷயத்தை என்னால் பண்ண முடியுமா முடியாதா, நிறைய யோசிச்சுட்டு திருப்பி அந்த வேலைக்கு போகலாமா, ஏற்கனவே நான் பார்த்துட்டு இருந்த வேலை அதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த விஷயத்த பண்ணலாமா அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா செவ்வாய் நீசமாகிறது, தன்னோட வீட்டுக்கு 6 8 இருக்கிறது, இதெல்லாமே ஒரு நெகட்டிவாக இருந்தது. உங்களுக்கு ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்தது கோச்சாரம் எல்லாமே. இன்னைக்கு இந்த சற்றே ஆறுதல் தரக்கூடிய இந்த செவ்வாயோடைய உச்ச பலம் உங்களுக்கு என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு? உயர்வான பதவிகள் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. என்னால் இந்த கவர்மெண்ட் ஜாபை அடிக்கிறதா எனக்கு முதல்ல குறிக்கோளே. இந்த விஷயத்தை நான் பண்ணாமல் இந்த வருஷம் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரங்கள் அனைத்துமே இந்த நேரத்தில் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. மேஷத்தை பொறுத்தவரையும் செவ்வாய் பலமாற்றாவே போதுங்க, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ வேணாலும் தாண்டி ஜெயிச்சிடலாம். இப்போ பேசுகிறதே பாருங்கள், செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசும், புதன் நேக்காக பேசும், சந்திரன் சாஃப்டாக பேசும், சுக்கிரன் நளினமாக பேசும். இது மாதிரி ஒரு கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு செயல்பாடுகள் இருக்கும். அப்போ செவ்வாய் பேசும்போது எப்படி இருக்கும்? தூள் பறக்கும். இத்தனை நாளாக கை கட்டி நின்று சரி சரின்னு கேட்டுட்டு இருந்த இன்னைக்கு நீங்கள் இதுதான் தப்பு, இதுதான் சரி, இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது அப்படின்னு டெசிஷன் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது. தொழில் ஸ்தானம் பலம் பெறப்போகுது. வேலைக்கு போயிட்டு இருந்த காலங்கள்லாம் போதுங்க, அடுத்தவனுக்கு சம்பாரித்து கொடுத்த காலமெல்லாம் போதும், நமக்குன்னு ஒரு தொழில் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இது வரப்போகுது. இந்த நேரத்தில் தொழில் ஓடிட்டு இருந்தோம், தொழிலில் என்ன சம்பாரித்தோம், அந்த தொழில் அடுத்தவனுக்கு சம்பாரித்து கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் இனி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலக போகுது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேஷம் காதல். இந்த காதலில் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரே ராசி மேஷம்தான். எது எடுத்தாலும் பரவாயில்ல, 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், 1000 சூழ்நிலை இருக்கட்டும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. இந்த மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே சால்வ் ஆக போகுது. திருமணம் கிட்டத்தட்ட மேஷத்தை பொறுத்தவரை நான் செக்யூர் ஆகிக்கிறேன், அதுக்கப்புறம் திருமணத்தை பண்ணிக்கிறேன், ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஈடுபாடு இல்லை. ராசிநாதன் பலம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் என்ன பேசுனீங்கனாலுமே இத்தனைலாம் ஒத்துக்காமல் இருந்தவங்க, இல்லை ரொம்ப வருஷமாக நாங்கள் வரன் தொலாவி எனக்கே சடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த வரக்கூடிய காலங்கள் ஒரு நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்க காத்துட்ருக்கு. பெரிய பதவி, எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பதவிகள், அதுவும் பிறந்த கால ஜாதகத்தில் இந்த தசாபுத்தி காம்பினேஷன் இருந்ததுன்னா சொல்லவே தேவையில்லை. பலர் புகழும்படியான புகழ்ச்சிகள்,
எந்த இடத்துல நீங்கள் விழுந்தீங்களோ அந்த இடத்துல திரும்பி நின்று ஜெயிச்சு காமிக்கக்கூடிய காலமாக இருக்கும். இனிமேல் சொல்லிட்டு போகலாம், நம்ம மேஷத்தை பொறுத்தவரையும் எல்லா விஷயங்களையும் காயப்படுத்துறது, காயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பணத்தை சேமிக்கவே முடியல, அடுத்தவனுக்காகவே வாழ்ந்த ராசி. நோட் பண்ணிக்கோங்க. எல்லாரையும் படிக்க வச்சுருப்பாங்க இன்றைக்கி, இவங்க குழந்தைகளை படிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. மேஷம் எப்போவுமே அப்படி தான், அடுத்தவங்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து தனக்கு என்ன வேணுங்கிறது தெரியாமல் போயிடும். அதனாலேயே பொருளாதாரத்தில் பல பிரச்சனைகள். இனி அதெல்லாமே படிப்படியாக மாறப்போகுது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், யாருக்குமே பயப்படாதீங்க. இன்றைக்கி எல்லாத்துக்கும் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு சூழ்நிலை, கௌரவம் ரொம்ப முக்கியம்னு தேவைப்படுது. இன்றைக்கி நம்ம பார்க்கும் போதே பாருங்கள், ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கார். கௌரவத்திற்காகவே நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இனி தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயம் பண்ணலாம், ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. எந்தெந்த விஷயங்களும் நம்மளோட ஜாதகத்தில் பாசிட்டிவ், எந்தெந்த விஷயங்களும் நமக்கு நெகட்டிவ், எதை நோக்கிலாம் நம்ம ஓடலாம், ஓடக்கூடாது, இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதம் பழிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.